வணக்கம் ராதிகா. அதாவது சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு நேற்று இரவு 7:40 மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் புறப்பட வேண்டும். அந்த விமானத்தில் பயணம் செய்ய 148 பயணிகள் வந்திருந்தனர். ஆனால் விமானம் காலதாமதமாக புறப்பட்டு செல்லும் அறிவிக்கப்பட்டது. விமானம் எப்போது புறப்படும், எதற்காக தாமதம் என்று எந்த தகவலும் பயணிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் சென்னை விமான நிலையத்திலே விடிய காத்திருந்தனர். இதனால் அந்த விமானத்தில் பயணிக்க இருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் தங்களது விமான பயணங்களை ரத்து செய்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டனர். அதன் பின்பு அந்த விமானம் சுமார் 8 மணி நேரம் காலதாமதமாக இன்று அதிகாலை 4 மணிக்கு சுமார் 110 பயணிகளுடன் சென்னையிலிருந்து கொல்கத்தா புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நேற்று இரவு 9:25 மணிக்கு சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டும். அந்த விமானத்தில் சுமார் 120 பயணிகள் பயணம் செய்ய இருந்தனர். அந்த விமானமும் காலதாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் காலதாமதத்துக்கான காரணம் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. அதன் பின்பு அந்த விமானம் நேற்று இரவு 11 மணி அளவில் சுமார் 1.5 மணி நேரம் காலதாமதமாக பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. அதே போல் சென்னையிலிருந்து புனே செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்று இரவு 10:05 மணிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அந்த விமானத்தில் பயணம் செய்ய 167 பயணிகள் வந்திருந்தனர். ஆனால் அந்த விமானமும் காலதாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் அந்த விமானம் சுமார் 2 மணி நேரம் காலதாமதமாக நள்ளிரவு 12 மணிக்கு சென்னையிலிருந்து புனேக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதே போல் சென்னை விமானத்தில் ஒரே நாள் இரவில் அடுத்தடுத்து 3 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் 1.5 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரம் வரை காலதாமதமாக நூற்றுக்கணக்கான பயணிகளும் தங்கள் தூக்கங்களை தொலைத்துவிட்டு சென்னை விமான நிலையத்திலேயே விடிய காத்திருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அவதியடைந்த பயணிகள் ஏர் இந்தியா கவுண்டர் மற்றும் கவுண்டர்களில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாக காரணங்களால் இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்வதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே இந்த விமானங்கள் தாமதம் குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரி தரப்பில் கேட்டபோது சென்னைக்கு வர வேண்டிய இன்கமிங் விமானங்கள் தாமதமாக வந்துள்ளதால் இங்கிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றுள்ளன. ஆனால் இன்கமிங் விமானங்கள் தாமதத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்து எந்த தகவலும் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. ராதிகா.